என்னம்மா இது அப்பாவோட போட்டோ தானே? ஆமா. ஏன் திடீர்னு இப்படி ஒரு சந்தேகம்? இல்ல கேட்டேன். இப்ப நான் வேலை பார்க்குற இன்டர்நேஷனல் டாய் அண்ட் டாய்லெட்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சதும் இவர் தானே? எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறியா? இதே மாதிரி போட்டோவை இன்னைக்கு எங்க ஆபீஸ்ல பார்த்தேன். அப்ப இருந்து இன்னையோட 1 வருஷம் பூர்த்தி ஆகுதா? நாம இங்கதான் இருந்திருக்கோம். அண்ணா, அப்பா சாவுக்கு நீயும் போகல, என்னையும் போக சொல்லல. ஏமா இப்ப எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அன்னைக்கு பூரா நீ அழுதுகிட்டு இருந்த. காரணம் கேட்ட, சொன்னல. மறுநாள் என் நெத்தில கூம போட்டு இல்ல, திடீர்னு விதவா குளத்துல உன்னை பார்த்ததும் நான் திடுக்கிட்டேன். அப்பாவை பத்தி கேட்டேன். அப்ப மட்டுமா எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்தே எத்தனையோ தடவை கேட்டிருக்கேன். அப்பாவை பத்தி பேச்செடுத்தாலே உனக்கு ஆத்திரம் வரும். எனக்கு துரோகம் செஞ்சவரே எங்க எப்படி இருந்தா எனக்கு என்னன்னு சொல்லி கும்பிடுவேன். அப்ப நான் எங்க அப்பாவோட கோடீஸ்வரர் எனக்கு தெரியாது. அவர் ஒரு ஏழை. உன்னையும் என்னையும் வச்சு காப்பாற்ற முடியாம விட்டுட்டு எங்கேயோ ஒழிச்சர நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதான் எனக்கு புரியுது பணக்காரங்க நீயே வெறுக்கிறேன்னு. அது போட்டோம். நான் தெரிஞ்சுக்க வேண்டியது, எங்க அப்பாவுக்கு சொந்தமான கம்பெனிலேயே நான் சம்பளத்துக்கு வேலை பாக்குறேனே. ஏமா அப்படி? அவரோட இன்னொரு மகதம் இப்ப அந்த கம்பெனிக்கு சொந்தக்காரி உன் தங்கு பேரு கௌரி. அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவளோட புருஷன் தான் இப்ப அந்த கம்பெனி மற்ற ஆசைகளை நிர்வாகம் பண்றார். ஒரே தாயோட வயசுல பிறந்த 2 பொண்ணுங்க பொறுப்புல தெரிஞ்சுக்க முடியாம இவ்வளவு காலத்துக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய இந்த கொடுமை ஏமா நடந்துச்சு? எப்படி நடந்துச்சு? ஒரே தாய் வயசுல பிறந்த 2 பொண்ணுங்கன்னு சொன்னீங்க. இல்லம்மா, என் வயசுல பிறந்தது ஒரே பொண்ணுதான். என்னம்மா சொல்ற? உண்மையத்தான் சொல்றேன். இவரோட கம்பெனில நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இவரோட மனைவி எனக்கு ஏற்கனவே அறிமுகமானவ. அவ அவர்கிட்ட சொல்லிதான் அந்த வேலையே எனக்கு வாங்கி கொடுத்தா. அந்த முறையில நான் அவங்க வீட்டுக்கு போவேன். அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்த கொஞ்ச நாள்ல அவ இறந்துட்டான். அந்த குழந்தைய பாக்குறதுக்காக நான் அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போவேன். காலையில இருந்து அழுக நிறுத்த மாட்டேங்குது. வயிற்று பசியில் அழுவுதா, வயிற்று வலியில் அழுவுதான் கூட தெரியல. இப்படி கொடுங்க. என்னடா அம்மா அம்மா இப்பதான் தெரியுது, 1000 இருந்தாலும் ஒரு குழந்தைக்கு அப்பா அம்மா ஆக முடியாது. தாய் இல்லாத குழந்தை. சொல்றான். எனக்கு ஒரு யோஜனை தோணுது. என் கம்பெனில வேலை பார்க்கறது பதிலா நீ இந்த வீட்டுல இருந்து குழந்தைய கவனிச்சுக்கிற வேலை சும்மா வேண்டாம். அதை விட அதிகமா சம்பளம் போட்டுட்டாங்க. எங்க இருக்கிற நீ மனைவி முன்னாடியே சொல்லியிருக்கிற. நீ ஆசைப்பட்டீங்கன்னா இந்த குழந்தைய நானே வளர்க்கிறேன். தொட்டிலாட்ட வந்தவளை கட்டிலுக்கு கூப்பிட்டாரு சிவசங்கரன். சொர்ணம் மறுத்தார். கோடீஸ்வரனுடைய பிடிவாதம், தனிமை சூழ்நிலை எல்லாமா சேர்ந்து அந்த பெண்ணை சிவசங்கரனுடைய காம வெறிக்கு பலி கொடுத்தது. சொர்ணம் கர்ப்பமானா. தன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சிவசங்கரன் காலில் விழுந்து கெஞ்சினான். நடக்கல. பதிவு திருமணம் பண்ணிக்க சொல்லி நண்பங்கிற முறையில நானும் எவ்வளவோ எடுத்து சொன்னேன். சின்ன வயசுல இருந்தே சிவசங்கரனுக்கு பிடிவாத குணம் அதிகம். அந்த பிடிவாதம் சொர்ணத்தை விட்டு விட்டு விரட்டிடு. நான் அவளை ஒரு நர்சிங் ஹோம்ல சேர்த்தேன். அவ ஒரு பெண் குழந்தைக்கு தாயான. சொர்ணா, சொர்ணா, குழந்தை எப்படிமா இருக்கு? ஏதோ இருக்கு. இந்த பாவி பொண்ணா பிறந்து படுற பாடு போதாதுன்னு என் வயசுல இதுவும் ஒரு பொண்ணா பிறந்திருக்கு. தப்புமா. தெய்வத்தையும் குழந்தையும் நிந்திக்க கூட. இப்பயும் ஒண்ணு மிஞ்சி போயிட்டு இங்க இருந்து டிஸ்சார்ஜ் ஆனதும் குழந்தையும் கையுமா நேரா சிவசங்கரன் கிட்ட போகும். மறுபடியுமா? நான் சொல்றதை கேளுமா. இதுல ஒண்ணும் தப்பு இல்லை. இத பாருமா,
கோயில் கிரகத்துல நிற்கும் போது கரையாத கொடிய மனமும் தன் குழந்தையோட முகத்தை பார்த்ததும் கரைஞ்சிடும். அவர் சொன்னபடியே போது குழந்தை முகத்தை பார்த்தும் அவர் மனசு கரையிலேயே. தகப்ப இருந்து இல்லாத இந்த குழந்தைய நான் எப்படிங்க வளர்ப்பேன்? கேட்கிறவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? நீதி கேட்டு சொர்ணம் சிவசங்கரம் பேர்ல கோர்ட்ல வழக்கு போட்டுட்டேன். அதுக்கு நான் குறுக்க நிப்பேன் நினைச்சு அவ என்கிட்ட கூட சொல்லல. அறைக்குள்ள நடந்தது அம்பலத்துக்கு வந்ததும் சிவசங்கர் அதை ஒரு கௌரவ பிரச்சனையாவே எடுத்துக்கிட்டான். எதிர் வழக்காடும்படி என்ன கட்டாயப்படுத்தினான். நான் மறுத்தேன். நியாயத்தை எடுத்து சொன்னேன். அவன் கேட்கல. வேற ஒரு லாயரை வச்சு கோர்ட்ல வாதாடி பணம் பேசிட்டு பணத்தை அள்ளி எரிச்சு எனக்கு சாதகமா இருந்த சாட்சிகளை கலைச்சு தெளிவா இருந்த வழக்கை திசை திருப்பி விட்டுட்டாரு. இந்த ஏழைக்கு நியாயம் கிடைக்க வழி இல்லாம கோர்ட்டோட எல்லா கதவுகளையும் அடைச்சிட்டாரு உங்க அப்பா. முடிவு ஒரு பெண் தன் தவறை மறைக்க மற்றொரு அப்பாவி மனிதரின் நிழலை பயன்படுத்திக் கொள்ள செய்த முயற்சியாகவே இது எனக்கப்படுகிறது. சொர்ணம் சரியான சாட்சிகளை கொண்டு வந்து தன் பக்கத்து உண்மைகளை நிரூபிக்க முடியவில்லை. எனவே சிவசங்கரன் எதிர்மறைவை ஏற்று சொர்ணத்தின் குழந்தைக்கு அவர் தகப்பனார் அல்ல என்று தீர்ப்பளிக்கிறேன். சட்டத்துக்கு முன்னால தனக்கு நீதி கிடைக்கும்னு அந்த ஏழை நம்பி ஏமாந்த அந்த ஏமாற்றத்தின் எதிரொலி அவரை எப்படியாவது பழி வாங்கணும்னு நான் துடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் அவரை எதிர்பாராம சந்திச்சேன். காரை விட்டு இறங்கின அவரு வக்கீல் சந்தானத்தோட பேச போய்கிட்டு இருந்தார். இதுதான் சந்தர்ப்பம்னு நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டேன். நீங்க யார் குழந்தை? எந்த குழந்தை உங்க குழந்தை இல்லைன்னு வழக்காடி வெற்றி அடைஞ்சீங்களோ அந்த குழந்தை தான் இது. உங்களுக்கு பிறந்த இந்த குழந்தைய நீங்க வளர்த்தே ஆகணும். நேர்வழியில நியாயம் கிடைக்காதனால குறுக்கு வழியில வந்து உங்க குழந்தைய அபகரிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுடுச்சு. இருக்கிற என் குழந்தை உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்க குழந்தையோட உயிருக்கும் உத்தரவாதம் உண்டு. சொர்ணம் இந்த முறை சிவசங்கரன் கிட்ட ஓடி வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், சொன்னத்து மேல கேஸ் போடணும், அப்படி இப்படின்னு குதிச்சான். அந்த மாதிரி செஞ்சா அது உன்னுடைய மூத்த குழந்தைய பாதிக்கும்னு சொன்னேன். அவன் பயந்து போய் அந்த நேரத்துக்கு பேசாம இருந்தாலும் சொர்ணத்தை எப்படியாவது வரவழைச்சு அவகிட்ட இருக்கிற தன் குழந்தைய பறிச்சுக்கிட்டு அவளை தொலைச்சி கட்டணும் திட்டம் போட்டான். அதுக்காகத்தான் தந்திரமா பத்திரிகைகள்ல இந்த மாதிரி விளம்பரங்களை கொடுத்தான். இது எனக்கு தெரிஞ்சதும் ஏமாந்து வந்துடாதேன்னு அவளுக்கு எழுதினேன். கடைசி வரைக்கும் அவ வரவே இல்லை. அவ குழந்தை சிவசங்கரங்கிட்டயே வளர்ந்துட்டான். இப்ப தெரியுதா உன் மனைவி கௌரி யாருன்னு? இப்ப புரியுது நீ யாரோட பொண்ணுன்னு. உங்க அப்பா கிட்ட சேர்த்துக்கணும்னு நான் எத்தனையோ தடவை நினைச்சிருக்கேன். அப்படி நினைக்கும் போதெல்லாம் கூடவே எனக்கு ஒரு வெறி உண்டாகும். அந்த வெறியில எனக்கு துரோகம் செஞ்ச அவர்கிட்ட உன்னை ஒப்படைக்க எனக்கு இஷ்டம் இல்லை. உங்க அப்பாவைத்தான் பழி வாங்கணும்னு நான் நினைச்சதே தவிர அதுக்கு ஒன்ன ஒரு கருவியா பயன்படுத்திக்கணும்னு நான் கனவுல கூட நினைச்சதில்லம்மா. கனவுல கூட நினைச்சதில்ல. ஒன்னு ஒரு குறையும் இல்லாம வளர்த்தேன். என் மடியில போட்டு உனக்கு பால் கொடுத்தேன். என் நெஞ்சில போட்டு உன்னை தூங்க வச்சேன். அதுக்கு பதிலா என் வயிற்றுல பிறந்த குழந்தைய உங்க அப்பா எப்படி வளர்த்தாரு? வளர்த்தாரா இல்ல மறுத்துக்கிட்டாரு? என் மேல இந்த கோபத்தை எல்லாம் அந்த குழந்தை மேல கொட்டினார். ஏதோ வேண்டாத ஒரு பொருள் வீட்டுல இருக்கிறதா நினைச்சு வெறுத்தாரு தவிர அதுதான் சொந்த குழந்தைங்கிறதையே மறந்துட்டார். அவள ஒரு அறப்பைத்தியாரியா ஆயா கிட்ட கொடுத்து வளர்க்க சொன்னார். அதனாலதான் அந்த ஆயா மாதிரியே கௌரி ஒரு அசத்து பொண்ணா வளர்ந்துட்டான். 15 வருஷத்துக்கு முன்னால எந்த பச்சை களிமண்ணை வச்சுட்டு வந்தனோ
அது இப்ப உயிருள்ள பொம்மையாக வளர்ந்திருக்கே தவிர அதுக்கு உணர்ச்சியோ அறிவோ ரசனையோ எதுவுமே இல்லம்மா. என் நெஞ்சில புகஞ்சிட்டு இருந்த பகை உணர்ச்சி அணைச்சிட்டு எப்படியாவது உன்னை உங்க அப்பா கிட்ட சேர்த்துணும்னு என்னைக்கு நான் முடிவு பண்ணணும். அன்னைக்குத்தான் அவரை கண்ணை மூடினார். அதுக்கப்புறம் தாய் தகப்பு இல்லாத உன்னை என்னை தகப்பு இல்லாத பொண்ணுன்னு சொல்லு. ஆனா தாய் இல்லாத பொண்ணுன்னு இனிமே சொல்லாது.